ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் சிம்ம ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டயத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு விரயங்கள் இருக்கும். அந்த விரயத்தை நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இது தேவையான செலவா இல்லை தேவையில்லாத செலவா அப்படிங்கிறத உணர்ந்து இந்த மாதம் முழுவதும் செயல்படக்கூடிய நேரம்தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நடந்துட்டு இருக்குங்க. அதனால் இந்த வரவு செலவுகள் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துங்க. இது தேவையான செலவு, தேவையில்லாத செலவு அப்படியே கரெக்டாக பிரித்து அறிஞ்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. கையில் காசு தங்கும். இல்லைன்னா இந்த மாத கடைசிக்குள்ளே யாருக்கிட்டே போய் கடன் வாங்குறதுக்கான ஒரு சூழல்கள் உருவாயிடும். ஓகேங்களா? ஏன்னா இது வரைக்கும் நமக்கு ஒரு வருமானம் இருந்தது, நம்ம அதுபடி நம்ம செலவு பண்ணோம், நம்ம கண்ட்ரோல் இருந்தது, கரெக்டாக போயிட்டு இருந்தது, அப்படி இருந்தது இப்படி இருந்துன்னு நினச்சிக்கிட்டு இந்த டயத்தில் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா தேவையில்லாத செலவுகளில் விரயமாயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, 12ஆம் இடமான அந்த அயன சயன போகஸ்தானத்தில் தான் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த டயத்தில் தூக்க குறைவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி படுத்தனா நிம்மதியான தூக்கம், சிறப்பான ஒரு தூக்கம் சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஒரு நிம்மதியாக இருக்கும். சயனம் இதெல்லாம் சயனங்கள் நல்லா இருக்கும். அது மாதிரி நீங்கள் போடுற திட்டங்கள், நீண்ட தூர பயணங்கள் மூலமாக ரொம்ப ரொம்ப விஷயங்களை சாதிச்சுட்டு வருவீங்க. இந்த டயத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு பிஸ்னஸுக்கு, அதாவது பிஸ்னஸுக்கு ஒரு விஷயம் பேசுகிறதுக்கு போவீங்க, ரொம்ப ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போவீங்க. லாங் டிஸ்டன்ஸ் போய் அங்கே அங்கே ரொம்ப ஆர்டர்ஸ்லாம் ரொம்ப ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு வருவீங்க. இது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா ராசிபதி 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. குடும்பஸ்தானமான குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான், அந்த புதன் பகவானும் 12ஆம் இடத்துல விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் சொன்னேன். இந்த டயத்தில் உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக, உங்களுடைய சிறப்பான பேச்சு திறமையின் மூலமாகவே, பேச்சு திறமையின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே சிம்மராசிக்காரங்க சாதிச்சுக்குவீங்க. எந்த இடத்துல நீங்கள் நின்று பேசுனீங்கன்னா அந்த இடத்துல காரியங்கள் நல்ல அழகாக சாதிச்சுக்குவீங்க. ஓகேங்களா? ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயமா நின்று பேசுங்க. தெளிவான பேச்சுக்களாக இருக்கும் இந்த டயத்தில். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நுணுக்கமான பேச்சுக்களாக இருக்கும். எதனாலனா குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துல கேது பகவான் மீது குரு பகவானுடைய 5ஆம் பார்வை விழுறதுனால இந்த டயத்தில் உங்களுடைய பேச்சு திறமை ரொம்ப சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாமே இருக்கிறது வாஸ்தவம் தான். ஆனால் அது பெரிய லெவலில் போகாமல் குரு பகவானுடைய பார்வை அதை கண்ட்ரோல் பண்ணுவார். குரு பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதி. அவர் இப்போ என்னன்னா லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கு முன்னாடி இருக்கிற தொழில்ஸ்தானமான 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. அதே தொழில்ஸ்தானமான 10ஆம் இடத்துல தான் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தொழிலில் முன்னேற்றங்கள், தொழிலில் எதிர்பாராத ஒரு வரவுகள், எதிர்பாராத இடத்துல இருந்து நல்ல விஷயங்கள், எதிர்பாராத ஒரு விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அது மாதிரி எதிர்பாராத சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் வந்தால் கூட அதையும் ரொம்ப அழகாக சமாளித்து தீர்த்துருவீங்க. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 7ஆம் இடத்துலேருந்து அவருடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசி மீது விழுது. கொஞ்சம் சோம்பேறித்தனம் இந்த டயத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சோம்பேறித்தனம் வெளிப்படும். சிம்ம ராசி எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. சனி பகவானுடைய பார்வை 7ஆம் பார்வை விழுறதுனால அந்த சுறுசுறுப்பு கொஞ்சம் சோம்பேறித்தனம் இந்த டயத்தில் வெளிப்படும். அதை மட்டுமே கொஞ்சம் கூட சரி பண்ணிக்கோங்க. கரெக்டாக அதிகாலையில் எழுந்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க. சூரிய பகவான் வழிபாடு மிக மிக சிறப்பு. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே சூரிய பகவான் தான். நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஒரு சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் வழிபாடு மிக மிக சிறப்பு. ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன், லாபாதிபதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி குடும்பாதிபதி, அவரே விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் தொழில்ஸ்தானமான 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டயத்தில் தொழில் மாற்றங்கள், வேலை மாற்றங்கள் இதெல்லாமே சிம்மராசிக்காரங்களுக்கு வரும்.
ஒரு இடமாற்றம், அந்த இடமாற்றத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இடமாற்றம் வந்து நிச்சயமாக நடக்கும். அந்த இடமாற்றத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு. வேலை மாற்றம், வேலையில் வந்து ஒரு மாற்றம் ஏற்பாடு பண்ணிக்குவீங்க. ஆண்டியே வந்து ஒரு இடத்துல ஒரு ஜாபில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இருந்து வேறொரு வேலைக்கு வந்து நீங்கள் போகிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணுவீங்க. அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. ராசி அதிபதி இருக்கக்கூடிய சூரியன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன், சுக்கிரன், இவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல பதியுது. உடல் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிம்ம ராசிக்காரங்க உடல் சார்ந்த சின்ன பிரச்சனை வந்தால் ஒன்றுக்கொன்னே அதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப 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 நல்லது. 6ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியுடைய பார்வை விழுகிறதுனால இந்த டயத்தில் தொழில் சம்பந்தமான ஒரு விஷயத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணுவீங்க. அதுக்கான ஒரு கடன் சம்பந்தமான விஷயத்துக்கு ஏற்பாடு பண்ணுவீங்க. இந்த தொழிலில் வந்து பிஸ்னஸை பெரிய லெவலில் பண்ணணும், அதுக்கு வந்து அதுக்கு எங்கேயாவது கடன் கொடுப்பாங்களா, இது மாதிரியான ஒரு தேடுதலில் இருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, இது வரைக்கும் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறவங்க இந்த டயத்தில் புது வேலைகள் தேடுறதுக்கான முயற்சிகளை இறங்குவீங்க. அதில் சக்ஸஸும் பண்ணுவீங்க. நீங்கள் நினச்ச மாதிரியே நல்ல சிறப்பான ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிறப்பான ஒரு வேலை வாய்ப்பு அமையும். ஏன்னா லாபாதிபதி புதன் பகவானும் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திற்கும் அதிபதி வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ தொழில் சார்ந்த ஒரு கடன், தொழிலுக்காக ஒரு கடன், பேங்க் லோன் வாங்குறதுக்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணுவீங்க. அந்த பேங்க் மூலமாக வந்து கன்ஃபார்மாக நிச்சயமாக நல்லபடியாக உங்களுக்கு வந்து பேங்க் லோன் கிடைக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல தான் ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியும் அவர் தான். பாக்யாதிபதி, அப்புறம் 4ஆம் அதிபதி செவ்வாய் பகவான். அப்புறம் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி இருக்கக்கூடிய குரு பகவானும் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டயத்தில் பூர்வீகமான ஒரு இடம், பூர்வீக இடம், அந்த இடத்துல வந்து ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு எல்லாம் பண்ணீங்க சிம்மராசிக்காரங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த தொழில் தொடங்கலாம், தாராளமாக தொழில் தொடங்கலாம். அந்த இடத்துல தொழில் தொடங்கி அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டயத்தில் குடும்பத்தில் சின்ன பிரச்சனைகளாக குழப்பங்கள் இருக்குன்னு சொன்னேன். எதிர்பாராத சின்ன தடங்கல்கள், சின்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலுமே இப்போது இந்த வாரத்தில் வந்து சிம்ம ராசிக்காரங்க விநாயகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லைங்க, பெருமாள் வழிபாடும் ரொம்ப சிறப்பு. விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள் வழிபாடு வந்து புதன்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு போய் வந்து வழிபாடு பண்ணுங்கள். அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிலவும், தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும், தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே விலகும். ஏன்னா குரு பகவானுடைய 5ஆம் பார்வை 2ஆம் இடத்துல பதியுது. அப்போ குடும்பத்தில் சின்ன சர்க்கிள்கள் இருந்தாலும் கூட அதையும் அழகாக சமாளித்து மீண்டு வந்துடுவீங்க. குரு பலம் வந்து கிடைக்குது, 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் கிடைக்கும். அப்புறம் குரு பகவானுடைய 7ஆம் பார்வையும், அப்புறம் வந்து பாக்யாதிபதியுடைய 7ஆம் பார்வையும் ராசிக்கு 4ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்பு. செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துல பதியுது. பூர்வீக சொத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. இந்த டயத்தில் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஒரு அமௌண்ட் வந்து சேரும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல பதியுது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல பதியுது. இந்த உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாமே சொன்னேன் இல்லைங்களா, இதெல்லாமே வந்தால் கூட அதற்கான வைத்திய தீர்வுகள் எல்லாமே கொடுக்கறது குரு பகவானுடைய பார்வை ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்போ நோய் நொடிகள் தீரும், கடன்கள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எதிரிகளுடைய தொல்லைகள் விலகும். சிம்ம ராசிக்காரங்க விநாயகர் வழிபாடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு. குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். வேலையில் முன்னேற்றங்கள் ஏற்படும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும், தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். இதுவரைக்கும் சிம்ம ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.